தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்கான கொடியை அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சது மட்டும் இல்லாம சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திலையும் கொடியை ஏற்றி வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மூலையிலையுமே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி தான் பறக்க போகுது. அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் நடத்தி வந்த மக்கள் இயக்கத்தை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அரசியல் இயக்கமா அறிவிக்கிறாரு. அந்த அரசியல் இயக்கத்துக்கான பேரை தமிழக வெற்றி கழகம் என்றும் அவரு அறிவிக்கிறாரு. இவரு இந்த பேரை அறிவிச்சதும் உடனே இவருக்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா சினிமாவும் அரசியலும் இவர் ஒண்ணு நினைச்சிட்டாரா, இவர் ஒரு பச்சை புள்ள, இவர் ஒரு பால்வாடி குழந்தை, இவர் இப்ப சினிமால வாங்குற 150 கோடி பத்தாத இப்ப அரசியலுக்கு வராரா இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் தளபதி மீது வைக்கப்படுது. இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தட்டி தூக்குற வகையில தான் இருந்துச்சு தளபதி விஜய் அவர்களோட மூவா இருக்கட்டும், இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட மூவா இருக்கட்டும். ரெண்டுமே விமர்சித்த எல்லாரையுமே ஒரு வியக்க வைக்கிற வகையில தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க நடத்தின அந்த உறுப்பினர் சேர்க்கையா இருக்கட்டும், அடுத்து இப்போ அவங்க நடத்தின அந்த கட்சி கொடி வெளியீட்டு விழாவா இருக்கட்டும், அவங்க நடத்தின அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே பாத்தீங்கன்னா இது வரைக்குமே 76 லட்சம் பேர் வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. இதுவே அந்த விமர்சனம் செய்த எல்லாரையுமே ஒரு பெரும் அளவு வியக்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா கட்சி கொடி வெளியீட்டு விழா. இந்த கட்சி கொடி வெளியீட்டு விழாவை தமிழக வெற்றி கழகம் சார்பில் அபிஷியலா அறிவிக்கிறதுக்கு முன்னவே ஆகஸ்ட் 19, 20, 21 இந்த நாள்ல பாத்தீங்கன்னா கட்சி தலைமை அலுவலகத்துல கொடி ஏற்றி ஒத்திகை பார்த்தாச்சு. அதெல்லாம் மஞ்சள் கலர்ல இருக்கு, தளபதி விஜய் அவர்களோட போட்டோ சென்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய போட்டோ ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் என்னாச்சுன்னா வெற்றி கழகத்தோட அதிகாரப்பூர்வமான கணக்கு ட்விட்டர் பேஜ்ல என்ன ஆகுதுன்னா ஒரு ட்வீட் வருது. என்னன்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினோட கொடியை அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் வருது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொடியையும் அறிவிச்சிட்டாங்க. ஏன் இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொடியை அறிவிக்கணும்? ஒருவேளை இவங்க இந்த 19, 20, 21 இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அதனால நடத்தினாங்களா, இல்ல தளபதி விஜயோட பர்த்டேவும் 22 தான் அந்த சென்டிமெண்ட் வச்சு நடத்தினாங்களா, இல்ல தமிழ்நாட்டோட தலைநகரமா சென்னை அறிவிக்கப்பட்ட நாளும் ஆகஸ்ட் 22 தான் இதனால நடத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் எழுந்துச்சு. கட்சி கொடியில பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் அந்த நிறத்திலையும் 2 யானைகள் இருக்க மாதிரியும் இருந்துச்சு. நடுவுல வாகைப்பூ மலர், அந்த வாகைப்பூ மலரை சுத்தியும் 28 நட்சத்திரங்களும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கட்சி கொடி வெளியிடறதுக்கு முன்னே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட போட்டோவும் மஞ்சள் நிறம் இருந்துச்சு. அது எதுவுமே இதுல கிடையாது, அந்த மஞ்சள் நிறம் மட்டும்தான் சென்டர்ல இருந்துச்சு. விஜயோட போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க, விஜயோட போட்டோவும் அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி கொடி வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா அவரோட போட்டோ இல்லாம அங்க பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களோட போட்டோவை தான் வச்சிருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால ட்ரெண்டான போட்டோவில் விஜய் அவர்களோட போட்டோ வந்துச்சு. அதுக்கும் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஏடிஎம்கே கட்சியில பாத்தீங்கன்னா 2 ரெட்டை இலை இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியில 2 போர் யானைகளை வச்சிருக்காங்க. இது என்னெல்லாம் சொல்லுது, இந்த 2 போர் யானைகள் என்ன சொல்லுது? இத பத்தி தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம மாநில மாநாட்டுல இதை பத்தி பேசுவோம். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொடிக்கு பின்னால இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கு, இத பத்தி நீங்க எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்க அந்த மாநில கட்சி மாநாட்டுல நம்ம இதை பத்தி பேசுவோம். அது வரைக்கும் நீங்க எல்லாம் நம்ம கொடிய கெத்தா சந்தோஷமா எல்லா இடத்துலயும் ஏத்தி கொண்டாடுங்க. அதையும் சொல்லிட்டு நம்ம கட்சியோட கொள்கைகள், நம்ம கட்சியோட செயல்பாடுகள் இதை பத்தி நம்ம மாநாட்டுல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாலாம் பேசல, கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு அவரோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. நிறைய தளபதி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க தளபதி கிட்ட இருந்து ஒரு குட்டி ஸ்டோரி வருமா, நிறைய நேரம் ஸ்பீச் வருமானு. அந்த ஸ்பீச் எதுவுமே கொடுக்கல. எதிர்பார்த்த தளபதி ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா கிடைச்சிச்சு. அது எல்லாமே அவரு கரெக்டா சொல்லிட்டாரு. நம்ம மாநாட்டுல இதை பத்தி எல்லாத்தையுமே பேசிக்குவோம். கட்சி கொடியை கூட என் மாநாட்டுல அறிவிச்சிருக்கலாமே, ஏன் இப்பவே அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்தது. இப்ப அறிவிச்சாதான் மாநாட்டுக்கு செல்ற கட்சியோட தொண்டர்கள் எல்லாம் அவரோட வாகனமா இருக்கட்டும் அந்த மாநாட்டுல அந்த கட்சி கொடிகள்லாம் ஏற்றும் போதுதான் அது ஒரு வேற லெவல் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதனாலதான் இப்பவே அதை முன்கூட்டியே அறிவிக்கிறாங்க. படமும் ரிலீஸ் ஆகும் போது படம் ரிலீஸ் ஆகுறப்ப அறிவிச்சா சில தியேட்டர்கள் அந்த பேனர் எல்லாம் கட்சி கொடிய ரசிகர்கள் அவர்கள் அந்த பேனர் எல்லாம் அவங்க போடும்போது இன்னும் கட்சி கொடி பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் எடுத்து போய் சேரும். அது எல்லாத்தையுமே யோசிச்சுதான் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிய
முன்கூட்டியே இவங்க அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கொடியோட பாடலும் வெளியிடப்பட்டது. இந்த கொடியோட பாடல் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொடி ஏறுது, நம்ம சனங்க விதி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர வைக்கிற வரிகளோட தான் இந்த பாடலே தொடங்குது. இந்த பாடலுக்கான வரிய ஆலப்புறம் தமிழன், சர்க்கார்ல அப்புறம் ஒரு வீரல் புரட்சி, இந்த பாடலுக்கான வரிகள்லாம் எழுதிய விவேக் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. பாடலுக்கான இசைய தளபதி விஜய் அவர்களோட வாரிசு படத்துல இசையமைச்ச தமன் அவர்கள் தான் இந்த பாடலுக்கான இசையையும் அமைச்சிருக்காரு. இன்னுமே அந்த பாடல்ல தமிழ கொடி பறக்குது, தலைவர் யுகம் பிறக்குது, மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் காலம் ஒலிக்குது, இந்த பாடல் வரிகளா இருக்கட்டும், தலைவன் கொடி, வீர கொடி, விஜய கொடி, தமிழன் கொடி இப்படின்ற வசனங்களா இருக்கட்டும், இந்த வசனங்கள் எல்லாமே அதிர வைக்க வகையில பாடலாசிரியர் விவேக் அவர்கள் எழுதியிருக்காரு. பாடல்ல வரிகள் மட்டும் இல்லாம விஷுவலாவும் நிறைய விஷயத்த காமிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தளபதி விஜய் அவர்கள மிடில்ல நிக்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் அண்ணா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்க மாதிரி ஒரு விஷுவல் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்த கொடியில தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில ரெண்டு யானை இருக்கு, ஏடிஎம்கேல ரெண்டு ரெட்டல இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அது போல விஜய் அவர்கள் அரசியல் பயணம் இருக்கும். அதாவது எம்ஜிஆர் அவர்களை போலவே சினிமா துறையில இருந்து அரசியல் துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாரா, இல்ல விஜயகாந்த் அவர்களை போல ஒரு வலுவான எதிர்கட்சியா வருவாரா? சில பேர் கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையுடனும் கட்சியை ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறம் வேறொரு கொள்கையில பயணிச்சுட்டு அவர்களோட ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி தளபதியோட பயணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னுமே கட்சியோட பேர், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவிச்சதுல இருந்து இது வரைக்குமே, கட்சி கொடி அறிவிச்ச நாள்ல இருந்து வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை தான் தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா எதிர்கொண்டு இருக்கு. இப்பயும் கட்சி கொடிக்கு மேல ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம சேனல்ல பேச இருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.